ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் இங்கே பாருங்கள் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கருவாடு, துண்டு கருவாடு பாருங்கள். இது பொடி பொடியாக நறுக்கி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போடணும். வதக்கலாம். ஸ்டார்ட். இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் புளியெல்லாம் ஊற்றுறது இல்லை இல்லையா, அதனால் 3 தக்காளி. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க சூப்பராக தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குவோம். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கருவாட்டை போட்டுக்குவோம். கருவாட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா கருவாடு வேகிறதுக்கு தான். கருவாடு சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏற்கனவே தக்காளியில் நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கிறோம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அது பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் போல் உப்பு போடணும். அதனால் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டு மூடி வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சமாக வச்சு நம்ம இந்த தொக்கை ரெடி பண்ணலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நான் உங்களுக்கு காட்டித்தரேன். பார்க்கலாம் கருவாடு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். கருவாட்டு தொக்கு இங்கே பாருங்கள், சூப்பராக பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு நம்மளுடைய கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்னென்ன கருவாடெல்லாம் சேர்க்கலான்னா எல்லா கருவாடுமே சேர்க்கலாம். சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.